பேசுறது பேசுறதோட பேரு. அதுக்கு மேல நம்ம நினைக்கிறதுக்கு முடியல. ஆனா ஒரு காரியத்தை எடுத்தோம்னாக்க அதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படும். ராத்திரி தூங்குறதில்ல, பகல் தூங்குறதில்ல, எப்படினாலும் பார்த்தா நம்ம செஞ்சு முடிக்கணும், செஞ்சிட்டு இருக்கணும்ங்கிற ஒரு வெறித்தனம் நம்மகிட்ட இருக்கும். பரிச்சை எழுதுறப்ப போன வாரம்லாம் போன மாசம்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? இன்னைக்கு இருக்க சந்தோஷம் அன்னைக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. கடைக்கு போமா படிக்கணும். இப்ப நீங்க சும்மா இல்லைனாலும் பெரிய சுத்துனுங்கிறது நான் கடைக்கு போயிட்டு வரமாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி சொல்லும் பொழுது அது ஏன் வேதத்துல ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சுங்கிறது என்னைக்காச்சும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? ஹோலி ஸ்பிரிட் ஏன் வந்துச்சு? பரிசுத்த ஆவி எதுக்கு வந்துச்சு? நம்மள வழி நடத்துறது. அசுத்தாவி வழி நடத்தாரா? ஆதாம் ஏவாள் வழி நடத்தலையா? ஆதாம் ஏவாள் பரிசுத்தாவி வழி நடத்துச்சா இல்ல இன்னைக்கு எடுக்கக்கூடிய தலைப்பு பாரம். என்ன இருக்குது? எவ்வளவு பேர் இருக்கும்? சாந்தியை கட்டினா நான் ஆசிரியர்களை படிச்சிருந்தோம்னா அவ்வளவு பாரமா இருக்கு. ஜெபிச்சாலும் என் பாரம் என்னை விட்டு போல. வேதம் முடிஞ்சிடலாமா? ஒண்ணு இல்ல. என்னைக்கு உட்காந்து இங்க பூஜை எரிச்சா வீட்டுல எரிச்சான்னு தெரியல. சட்டை புந்துக்கிட்டு ஏதாவது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய பாடத்தை உண்டு பண்ணிருக்கு. ஒருவேளை சட்டை எல்லாம் பிரசங்கம் பண்ண போறணும்ங்கிற மாதிரிலாம் எனக்குள்ள வந்துருச்சு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது. இப்ப நம்மளுக்கு பாரம் இருக்கா இல்லையா? என்ன பாரம் இருக்கு? என்ன பாரம் இருக்கு? என்ன பாரம் இருக்குல்ல? என்ன பாரம் இருக்கு? அவரு 69 காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு காரியத்தை தான் கேட்கிறேன். பாரம், என்ன பாரம் இருக்கு? ஒரு பாரம் இருக்குது. அது பாவங்கள் பாரங்கள் சொல்லலாம். அது பண்ணி பெற்ற. ஆனா பாரங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன இருக்குது? ஒன்று ஒரு பாரம் தான் இருக்கணும். ஒண்ணு உலகத்தில் உள்ள பாரம், இன்னொன்னு இறைவன்ட்ட உள்ள பாரம். இப்ப இதுல எது அசுத்தாவி, எது பரிசுத்தாவி? எது? இப்ப இது பரிசுத்தாவி, இது அசுத்தாவி. இப்ப 69 சொன்னார். இப்ப எதுல இருக்குது? இதுல இருக்குதா, இதுல இருக்குதா? அப்ப நமக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கலாமா? எங்க போலாம்? என்ன ஆத்மா சொல்லிடுவோம். அப்ப பாரங்களுக்கு ஒரு லேசான ஒரு வார்த்தை தான். என் மகன் சொன்னான், என்னப்பா நீ தூங்கிட்டே இருக்க, நாளைக்கு பேசணும். நான் அதுக்குதான் செட் பண்ணிட்டே வரேன். ஒன்னும் 2 வாரத்துக்கு ஆள் சரியா மாட்டிக்கிட்டு, 2 வாரத்துக்கு சரியா ஆள் மாட்டிட்டா நம்ம ரூபன் பார்த்த சொன்ன நாளைக்கு வந்து கொஞ்சம் பேசலாம்.
பேசுறதே ஒரு பாரங்க. பேசுறதே ஒரு பாரம். என்ன பாரம்? நம்மளுடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்கிற பாரம். அழகா பேசுறதுங்கிற அர்த்தம் பேச மேடை பேச்சுக்காரன் அழகா பேசிட்டு போயிடும், அது ஒண்ணும் இல்ல. ஆனா வேத பண்டிதரோ வேத எழுத்த உள்ளவனோ பேசும்போது அடுத்தவங்களுக்கு அது என்ன இருக்குது? அடுத்தவங்களுக்கு நம்ம பாரத்தை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு பாரம் என்ன செய்யணும்? இறங்கும். அப்ப இன்னைக்கு நான் உலகத்தை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேன். சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் என்று சொல்லுகிறது, திரும்பி வர பண்ணி கூட்டிக் கொண்டு பண்ணுவேன். நீ என்ன படிக்கிறமா? சகரியா 10:10 படி. சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதிகளின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். ஓசியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 பாவங்கள் நிமித்தம். என்னங்க சொல்றாங்க? நம்மகிட்ட என்ன பாவம் இருக்குது? இந்த வசனம் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா? 2 பாவம். என்ன பாவம்? 2 பாவம் என்ன பாவம் போட்டிருக்கா? அப்ப என்ன பாவம்? என் பாவமே என் பாவமே. அப்ப 3 பாவங்கள் வருது. ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம்னாக்க பிறக்கிறப்பே பாவம். கர்ம பாவங்கிறது கல்றைக்கு போறப்ப பாவம். அவன் வாழ்நாள்னா செய்யற பாவமும் தாயின் வயிற்றுல செய்யற பாவமும் நம்மள விட்டு இன்னைக்கு வரைக்கும். அப்ப என்னதான் பரிசுத்தாவை கர்த்தனா கூட எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? அதுமா சொல்லிட்டாரு. பரிசுத்தாவி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வருமா? வராது. எப்போ வரும்? என்னைக்கு நீ உலகத்தை மறக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஒண்ணுல ஒரு கதை உண்டு, ஒண்ணு உங்களுக்கு நிறைய காரியங்களே உண்டு. ஒரு முடவன் ஒரு மரத்து மேல ஏறுறான். மரத்து மேல ஏறி தேன் கூட இருக்கலாம்னு போகும்போது யாரு? முடவன் மரத்து மேல ஏறுறான். முடவன் ஏற முடியுமா? ஏற முடியாது. ஏறுறான். அந்த மரத்து மேல ஏறி அந்த தேன் கூடுகிட்ட போகும்போது தேன் கூடு கலந்து கீழே விடுவது. தேன் கூடு கலந்து விட்டா என்ன இருக்கு? கீழே செதறி தேனீகள் யாரு கிடைக்கும்? யாரு கிடைக்கும்? எவை ஏறினானோ அவனை கடிச்சான். அது மாதிரி இந்த உலகம் யார நம்பி போய்கொண்டு இருக்கிறோமோ இந்த உலகம் நம்மள என்ன செய்யுமா? சாகடிச்சிடும். இந்த உலகம் நம்மள சாகடிச்சிடும். தேன் கூட்டுல இருக்க தேனீக்கள் அந்த முடவனை சாகடிச்ச மாதிரி இந்த உலகத்தையே நான் நம்பி இருக்கும்போது உலகமே எனக்கு சேர்த்து.
அப்ப இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கணும். எங்க இறக்கி வைக்கிறது? இறக்கி வைக்க முடியுமா? இறக்கி வைக்க முடியுமா? அப்ப அந்த முடவன் நினைச்சிருக்கான், ஐயா நம்மளுக்கு கால் சரியில்லை, அதை ஆசைப்படலாமா? ஆசைப்படலாமா? பழமொழி உண்டு, முடவன் கொம்பு தேனுக்கு. நம்ம எப்படி ஆசைப்படுறோம்? ஆசைங்கிறதே ஒரு பாரம். ஆசைங்கிறதே ஒரு பாரம். நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன், இன்னொருத்தர் நல்லா பாட்டு மாதிரி போட்டுருந்தாக்க ஒன்னு என்ன நினைங்க, அது மாதிரி போட்டா அது நான் போடுற வரைக்கும் எனக்கு அது ஒரு பாரம். அப்ப அந்த பாரத்தை நான் எதிர வைக்கணும். நான் உலகத்தை வைக்கவா, இறைவன் வைக்கவா? பாரம் யாருக்கு இருக்கு? பாரம் யாருக்கு? உலகத்தில் இருக்கிற மக்களா இருக்குது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிப்போம். அவன் தகப்பனே என்றாலும் என்ன செய்யுங்க? கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு செய்தபடியினால் என்னங்க செய்யறோங்க? என்னத்துல செஞ்சா சாகுறோம்? அவன்கிட்ட பரிசுத்தாக இருந்துச்சா அசுத்தாக இருந்துச்சா? இப்ப அவன்கிட்ட செஞ்ச செயல் நம்மள்கிட்ட இருக்குதா இல்லையா? சகோதரனுடைய சொத்தை புடுங்கிறது, நீதி இல்லாம செய்யறது இருக்குதா? நீதியா செய்யறோமா? படிச்சீங்களா? தகப்பனார் செய்யறார், படிப்பா அந்த வசனத்தை திருப்படி. அவன் தகப்பன், நம்ம என்னுடைய தகப்பன். இப்ப எனக்கு யார் தகப்பன்? இந்த உலகத்துல இருந்தேன்னா எனக்கு தகப்ப ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் பாக்கியசாமி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் உலகத்துல இருந்தேன்னா என் தகப்பனுக்கு பேரு பாக்கியசாமி. ஆனா இறைவனோட நான் இருந்தேன்னா என் தகப்பன் பேரு பிதாவானவர். அதிலே சொல்லுவோம். இப்ப பிதாவானவரை நான் வச்சுக்கலாமா, இல்ல என் தகப்பன் வச்சுக்கலாமா? யார வச்சுக்கலாம்? நெஞ்சி வலிக்கிறப்ப அப்பா பிதாவே என்னை கொஞ்சம் பாரியாங்கிறோம். அப்ப நம்ம உயிரா இருக்க ஒரு அப்பா பார்த்து நான் எப்படி உன்னை குணப்படுத்த முடியும் கேட்டாக்க எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமா? நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்தை நான் நேசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த எனக்கு வினையாக மாறும். நான் எந்த இடத்துல இருந்து நன்மைகளை நான் செய்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு பிளெஸிங் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பாரம், அப்ப ரெண்டு வித பாரத்தை நான் சொன்னேன். ஒன்று உலக பாரம், இன்னொன்று இறைவன். என்னைக்காச்சும் இறைவன் மேல பாரம் வச்சிருக்கோமா? வச்சிருக்கோமா? பொம்பளைக்குள்ள பிறந்துச்சுன்னொன்னே அது கல்யாணத்துக்கு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம், இல்ல அதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல இறைவனை பத்தி சொல்லி தரும்னு பாரம் வச்சிருப்போமா? நீ படிச்சாலும் படிமா, படிக்காட்டி போமா, கல்யாணம் பண்ணா பண்ணு, பண்ணாட்டி போமா. ஆனா இறைவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருப்போமா? சொல்லியிருப்போமா? இல்ல எந்த வீட்டிலே சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்லியிருந்தா பொம்பளைகளை வேலைக்கு அனுப்புவாங்களா? சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. இப்ப டென்ட் எப்பயாவது பெங்களூர் பக்கம்லாம் போனா 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும், இல்லாட்டி ரோட்ல தான் ஓடணும். ஆனா என்னுடைய அப்பா செத்துட்டாரு, எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. எங்க அப்பா சம்பாதிச்சு எங்களெல்லாம் எரும மாடு மாதிரி வளர்த்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்குது?
இயேசு படிச்சாங்க இல்லைங்க, உலகத்துல படிச்சா இந்த படிப்பு படிச்சா இதுல கூட காசு. எந்த படிப்பு? இந்த படிப்பு படிச்சா இந்த காசு. என் மகள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவோம் இதுக்கு இவ்வளவு காசு. போதுமா? படிக்க தெரிஞ்சிச்சா? பைபிள் நல்லா பார்த்து நல்ல மாதிரி பேசு சொல்லி கொடுத்துருப்போமா? ஏன்? நம்மளுக்கு அதில் பாரம் கிடையாது. இதுல பாரம் இருக்குது. என் புள்ள 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும், நாசமா போயிடக்கூடாது. உலகத்துல இருந்தா நாசமா போவோமா, இறைவன் இருந்தா நாசமா போவோமா? படிச்சு எப்படி போறோம்? நாசமா. அப்ப இந்த பாரத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டும். எப்படி இறக்கி வைக்கணும்? 2 பாவத்தை சொன்னேன். ஒன்று ரோமர் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 23 வரை படிச்சிருக்கேன். என்ன சொல்றாருங்க? இப்ப நம்ம வேதம் வச்சிருக்கோம். வேதம் வச்சிருக்கோமா? நான் விரும்புறத செய்யறேன்னா விரும்பாத செய்யறேனா? என்ன செய்யறோம்? அதே அப்படியே கையை வச்சுட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தை படித்துவோம். தரையிலே விழுந்தான். அப்பொழுது கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, அப்ப எதுலங்க நம்ம எதுல போராடணும்? ஆவரமா? அப்ப இயேசு இறைவன்கிட்ட போகுனாக்க என்னவா இருக்கும்? முள்ளுக்குள்ள போகலாமா? போக முடியுமா? என்னதான் பரிசுத்தாவே இருந்தாலும் முள்ளுக்குள்ள போகுமா? சொல்லுங்க பாப்போம். போன வாரம் ஈஸ்டருக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி முள்முடியெல்லாம் வச்சாங்க. எப்போ வச்சாங்க முள்முடி? எப்போ வச்சாங்க? எப்போ வச்சாங்க? இயேசு பாடுபடுறதுக்கு முன்னாடி முள்முடி வச்சாங்க. ஏன் முள்முடி வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நான் இந்த உலகத்தை விட்டு இறைவனிடம் நான் போக வேண்டுமானால் என் தலையை பூரா எப்படி இருக்கணும்? உள்ளாவே. ஒரு ஒரிஜினல் கிறிஸ்தவனா இருந்தா அவன் தலையில எப்போது என்னவா இருக்கணும்? முள்ளுதான் குத்திட்டு இருக்கணும். இதான் பவுலடியானுக்கு சொன்னாரு, நீ முள்ளில் உதைப்பது கடினமா இல்லையா? அதுக்கு உடனே சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? முள்ள எப்படி பேசுச்சு? முள்ள எப்படி பேசுச்சு? அவன் பாருங்க அந்த முள்ள எப்படி எடுக்கிறான். பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 7, 8 சொல்றான், ஆகிலும் அந்த முள்ள எப்படிங்க இருக்குது? இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காரியத்தை செய்வோமா? சொல்லுங்க. இதுதாங்க பாரம். இந்த பாரம். அவன் கீழே விழுந்தான், கண்ணு தெரியல, கண்ணு வந்துச்சு. ஆனா இங்க சொல்றான், லாபமா இருந்தது படிங்க. இப்ப நம்ம இருப்போமா? இருப்போமா? இது யார் செய்வா?
இப்ப பரிசுத்த ஆவி பவுலுக்கு இருக்குதா, நமக்கு இருக்குதா? அப்ப நம்ம என்னத்துக்கு இருக்கணும்? நம்ம என்னத்துக்கு இருக்கணும்? அவன் பரிசுத்த ஆவி கேட்டுக்கல, நல்லா கேட்டுக்கலாம். அவன் பரிசுத்த ஆவி கேட்டானா? அவனாச்சும் என்ன பரிசுத்த ஆவி தான் கேட்டானா? பவுல் கேட்டானா? அவன் ஒரு பெரிய அசுத்தவன், ஜனங்களை சாகடிக்கிறவன். அது கிறிஸ்தவனாக வெட்டி போடுறவன், கொலைகாரன். அவன் பரிசுத்தவன் தாயான கேட்டான், கேட்டானா? அப்ப நம்ம பரிசுத்த எப்படி வருங்க? எப்ப வரும்? என்னைக்கு லாபமா இருக்கிறத விட்டுறியோ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? நிரந்தரமா விட்டாதாங்க. நம்ம இதுவரைக்கும் விடுறதுக்கு எத்தனை லட்சம் பேர் பேசினாலும் சரி, எத்தனை சபை வந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாரம் எதுல இருப்பாங்க? அதுக்காக தான் செத்தோன 4 பேர் தூக்க சொல்லி போடுவாங்க. எத்தனை பேர் போடுவாங்க? எதுக்கு 4 பேரு? எதுக்கு 4 பேர்? ஒரு ஆளு தூக்க முடியாதா? முடியாதா? இயேசுடைய சரீரத்தை அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு சடலத்தை வாங்கினான் என்று சொல்லப்படுது. சொல்றதுக்கா அப்படிதான் போட்டிருக்கு. அவன் ஆளை கூட்டு வந்தான் போட்டிருக்கான். இல்ல யூதன்ல கொண்டு அந்த இடத்துல ஒப்படைச்சான்னு போட்டிருக்கான். சொல்லுங்க. அப்ப ஏன் அதை எடுத்திருக்கேன்னா, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு அவன் பரிசுத்தாவில் நிறைந்தவனா இருந்ததுனால இந்த பரிசுத்தமான ஒரு பாடியை தூக்குறதுக்கு லேசா இருக்கு. என்ன அர்த்தத்துக்கு? இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் பாவத்துல செத்தனால வெயிட் ஏறிடுது. சொல்லுவாங்க, மூக்குல பஞ்ச வைடா, பூதம் உள்ள போந்துடும். என்ன புந்துரும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இயேசுக்கு மூக்குல புரியுதா? அப்ப நான் ஒரு பரிசுத்தாவியா இருந்தா, என்னுடைய நான் தூக்கக்கூடிய ஒரு பொருள் பரிசுத்தாவியா இருந்தா லேசா இருக்குமா இருக்காதா? அதுக்கு உதாரணம், கடல்ல இயேசு நடந்தார். எதுல நடந்தாரு? அப்ப இயேசு வெயிட்டா இருந்தா கடல்ல முழுகிருப்பாரா, முழுகிருக்க மாட்டாரா? அப்ப அந்த கடல் தண்ணி பூரா பரிசுத்தமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அதே கடல் தண்ணி பரிசுத்தமா இருந்ததுல பேதுரு இறங்குறான், உள்ள போறான். அப்ப ஏன் செஞ்சது பிடிச்சி தூக்குறாரு? அந்த கடல்ல தான் அவன் தூக்குறாரு. அப்ப 2 பேர் வெயிட். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு சீக்ரெட்டான ஒரு லைன். நான் கடல்ல நடக்கிறேன், இன்னொருத்தர் வராரு, அவர் முழுகிறாரு, நான் ஒரு மேடை போட்டு தூக்கல, நான் அந்த தண்ணியில இருந்து அவன் என்ன செய்யறேன்? நான் தூக்குறேன். அப்ப டபுள் வெயிட் யார்கிட்ட இருக்குது? என்னட்ட இருக்கு. அப்ப நான் முழுகனா முழுக மாட்டேன். அப்ப பேதுரு எப்படி இருப்பாரு? இந்த இடத்துல என்ன சீக்ரெட் வந்துருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதனால்தான் அவனுக்கு வந்து சொல்லுவாரு, அந்த சீக்ரெட் அவனுக்குள்ள இருக்கிறத சொல்லுவாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டார்? என்ன சொல்றாரு? சந்தேகிற ஒரு பாருங்க, நிச்சயம் அவன் அந்த பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தாக்க நான் நிச்சயம் அவன் கடல்ல நடந்திருக்கலாமா, நடந்திருக்க முடியாது. அப்ப அவன் பரிசுத்தாவி இருந்துச்சு. யாரு? இயேசு கூட இருந்தவனுக்கே பரிசுத்தாவி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு எனக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா? இல்ல இனிமேல் வருமா? இனிமேல் வந்துருமா? இனிமேல் வருமா? அதான் இப்ப பேதுரா நான் இருக்கிறேனா இல்ல இயேசுவா நான் இருக்கிறேனா தூக்குறதுக்கு? அப்ப என்னோட பாரம் பூரா வெயிட். பாரங்கிறது என்ன இருக்கு? வெயிட். அவங்கதான் செய்யும். ஆனா சட்டன் வீடுக்கு மேல போயிட்டோம்னாவே
நம்ம வெயிட் எங்க இருக்கும்? மிதக்கும். மிதக்கும். அதுக்காக ஒரு சட்டன் வீட்டுக்கு மேல மேல போயிட்டோம்னாக்க பொருள் மேல. அந்த இடம் யாருது? இந்த இடத்தை யாருது? அந்த மிதக்கக்கூடிய இடம் இறைவன் இருக்கிற இடம். மிதக்கிற இடத்தை விட்டு கீழே இறங்கிட்டோம்னா பேய் இருக்கிற இடம். பேய்க்கு எப்படி இருக்கும்? 2000 பன்னி இருக்க ஒருத்தன் எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஒரு பன்னி இருக்கவன் எவ்வளவு வெயிட் இருக்கும்? அப்ப பாரத்தை இறக்கி வைப்போமா? அப்ப பரிசுத்தாவி எப்படி இருக்கும்? அந்த பரிசுத்தாவி என்னோட எப்படி வரும்? அப்ப பரிசுத்தாவியா இருக்கும். போன தடவை கூட ஒரு வாரம் கூட இருக்கு, ரொம்ப உடம்பு முடியும். கடைசி நேரம் கண்ணெடுத்து என் மகன் சொன்னாங்க, தெரியுமா என்னால முடியலமா. ஏன்னா பாடம் என்ன இருக்குது? உலகத்தையே நான் நேசித்துட்டு இருக்கனால ஒரு நல்ல வார்த்தை கேட்க முடியாம என் கண் என்ன ஆகுது? அவர் ஆரம்பமே சொன்னாரு, தூங்குற ஆவியெல்லாம் அந்த ஆவி என்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த பாரத்தை நான் சுமக்க வேண்டும். எப்படி சுமக்கிறது? அப்ப இயேசு எல்லா சர்வலோகத்தை அப்படிதான் போட்டிருக்கா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன் பாருங்க. சீக்கிரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நிவர்த்தி செய்கிற அவரே மாத்திரமல்ல சர்வ லோகத்துக்கும். இப்ப அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு பாரம் இருக்குமா இருக்காதா? பாரம் இருக்குமா இருக்காதா? இப்ப நம்ம குடும்பத்தை நம்மளால பெரிய பாருங்க. நான் வருத்தில பார்த்தேன், என்ன இங்கே 10th ஆகியான்னு கேட்டேன். இல்ல வேலை தாக்கி வருவேன். அப்ப நம்ம வேலையை பார்க்கல, தொழிலை பார்க்கல, ஆனா நம்மளுக்கு தேவை. அப்ப பாரம் எதுல வச்சிருக்கோம்? இந்த வருமானங்கிற ஒரு பாரத்தை வச்சனால அவன் கக்குச கழுவுனா கூட என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? கழுவமா கழுவ மாட்டோம். பசி. அதுதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 11ஆம் அதிகாரம் வருத்தப்பட்டு பாரம் என்ன பண்ணுங்க? என்ன வருது? நம்மள இருக்க வருத்தம். எதுல வருத்தம் வச்சிருக்கோம்? இந்த வசனம் நிறைய படிச்சிருப்பீங்க. சரி, முன்னாடி இந்த வசனம் வந்து பிளஸிங் வசனமா இல்ல எங்கேயாச்சும் இந்த வசனத்தை போர் போட்டு மாற்றி வச்சிருப்பாங்களா வீட்டுல? நான் தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்ததில்லை. இருந்தாலும் வேதத்திலேயே பெரிய முக்கியமான வசனம் ஒண்ணுனாக்க மத்தேயு 11:28 தான். வேதத்தோட அடிச்சோட இயேசு வந்து அப்படியே அந்த பைபிளே சாட்டா பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? வருத்தம் என்ன தெரியுங்களா? வருத்தம் என்ன? வருத்தம் என்ன?
அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம்னா இழப்பு. அர்த்தம் எல்லாம் வரும். அப்ப நான் எதை இழந்துட்டு இருக்கேன்? அப்ப பாரங்கிறது பாவத்தையும் என்னது வச்சிருக்கேன், ரெண்டையுமே வச்சுட்டு இயேசுட்ட வர முடியும். அப்ப யாரை இழக்கணும்? பவுலடி என்ன சொன்னாரு? லாபமா இருந்ததை இன்றைக்கு வரைக்கும் எப்படியாப்பட்ட சபையில நான் சொல்லலாம். ஆனா என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் ஐயா. நேற்று ரஜில் இருக்கப்ப அவரு சொன்னாரு, ரசமப்பாகம் போடலன்னாக்க அதெல்லாம் நல்லா இருக்குமா? ரசம்பாகம் போடலன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நான் தான் அவர்கிட்ட பொண்டாட்டி இருந்து செத்து போயிட்டா அடுத்த பொண்டாட்டி கல்யாணம் வந்து தப்பா ரைட்டா? அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அப்ப தசம பாகங்கிறது நான் யாருக்கு வாங்கணும்? நான் பாவியா இருந்து வாங்குறதா, பரிசுத்தமா இருந்தா வாங்குறதா? தசம பாகம் எதுக்கு போறது? தசம பாகம் எதுக்கு போறது? எதுக்கு போறது? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். தசம பாகம் எதுக்கு போறது? 10ல் 1 போட சொல்லி எங்க பழைய ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாடுல எங்க இல்ல. 10ல் 1 போட சொல்லியிருக்காரு. அப்ப 9 நல்லதா 1 நல்லதா? எது நல்லது? உங்களை நல்ல டெஸ்ட் எடுத்திருக்காரு. அது நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு ஊழியக்காரனோட பேசினேன். ஏண்டா இயேசுக்கு நீ 10ல் 1 போடுற, உன் குடும்பத்துக்கு 9 எடுத்துக்கிற. எத்தனை எடுத்துக்கிற? ஆனா உன் குடும்பத்தை பூரா இயேசு உனக்கு ஜீவனை கொடுத்து காவந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யாருக்கு நிறைய போடணும்? 9 அங்க போடணும், 1 நான் எடுத்துக்கணும். எடுத்துக்கோமா? எடுத்துக்கோமா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட சிந்தனை எப்படி? அப்ப இந்த 10ல் 1 அன்னைக்கு விளைச்சல் வந்து செய்யறது யாரு? நீர் பாய்ச்சறனால, விதை விதைக்கிறனால விளை செய்கிற அவரால ஆகுங்கிறதுக்கு அவருக்கு 1 கொடுக்கிறோம். ஆனா மிச்சம் பூரா நம்ம திங்கிறோம். நம்ம தின்னா பரவாயில்ல. இப்ப என்ன செய்யறோம்? சேல்ஸுக்கு போயிடுச்சு. என்னத்துக்கு போயிடுச்சு? இப்ப 90 மூட்டை விளையுதுன்னா 90 மூட்டை அந்த வீட்டுக்காரன் சாப்பிடுவானா? என்ன செய்வான்? லூக்கா 15ல் ஒருத்தர் சொல்வார், என்ன செஞ்சா? ஏழைகள் கொடுக்கல, விலை செஞ்சவருக்கு. அதான் சொல்ற, 9% ஏழைகளுக்கு கொடுத்து 1% வச்சிருந்தானா அவனுக்கு என்ன பேர் இருக்கும்? பரிசுத்தவான் பேர் இருக்கும். சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம்? போதுங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய. அப்ப நான் என்னுடைய சிந்தனைகள் அப்ப என்னத்தை நான் இழந்திருக்கேன்? இன்னைக்கு இயேசுக்காக நம்ம என்ன திறந்திருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். இயேசுக்காக என்ன திறந்திருக்கோம்? என்ன அப்ப இழந்திருக்கோம்? அப்ப போய் ஜெபம் பண்றீங்க. பிரதர் சொல்றாரு ஜெபம் பண்ணுங்க. ஒண்ணுமே முட்டாளா இருக்கிற, படிக்க தெரிய ஒண்ணு புத்தகத்தை கொடுத்து பண்றாங்கன்னு நான் என்னத்தை படிக்கிறது? சொல்லுங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நாங்கள் சரியா இருக்கணும். மத்தேயு 8 படிக்கணும். மத்தேயு 8 அதிகாரத்தில் மலையிலிருந்து அவர் இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகி இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்?
உனக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கு என்று சொல்றார். யார் சொல்ற அந்த வார்த்தை? தொழுநோயாளி சொல்றோம். அதுக்கு இயேசு சொல்றாரு, எனக்கு சுத்தமாக்க பலன் உண்டு, நீ சுத்தமாகுகிறார். இதுல எந்த ஆன்சர் பரிசுத்தாவி, எந்த ஆன்சர் பிசாசுடைய ஆவி? எந்த ஆவி? சும்மா படிக்கிற நம்ம நல்லதான் ஒரு வசனத்தை எடுத்தா நல்லா விளக்கமா இருக்கணும். அவன் குஷ்டரோகி, அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் பார்த்து வந்து, ஆண்டவரே நான் இவ்வளவு உன்னை மறந்துட்டேன், ஆனா அவன் மறந்ததை நினைப்பூட்டி சொல்றாரு, எனக்கு சுத்தமாக்க உண்டு, நீ சரியாகும். அப்ப அவன் இயேசுல இருப்பானா, வெளியே போவானா? இப்ப நம்மளுக்கு எவ்வளவு சௌகரியங்கள் கொடுத்திருக்காரு கடவுள் புரியத்துல. யாருக்கும் பட்டினி பசி யாரும் பொருள் ட்ரெஸ் போடாம இருக்கிறோமா? கொடுத்த முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனோட ஒரு பிரசன்ட் ரொம்ப வேணாம், ஒரு பிரசன்ட் கூட இருக்கிறோம். நான் இயேசுக்கா என்ன செஞ்சிருக்கேன்? இயேசுக்கா என்ன செஞ்சிருக்கேன்? இயேசுக்கா என்ன செய்ய போறோம்? நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. லாபமா இருந்தத நஷ்டம் எடுத்துருவோமா? யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடி செவத்தில் எழுதியிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க? லாபம். ஏன்? அவனுக்கு வாழ்க்கையிலேயே நஷ்டங்கிறது பிடிக்காது. அந்த லாபம் வேணும், லாபம் வேணும், லாபம் வேணும். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் 8 அண்ணா வச்சு விற்கிறேன்ப்பா, அதுல 80 ரூபா உள்ள வச்சிருப்பான். நேற்று பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் போட்டுருக்கான். மோடி மேல ஒருத்தர் மூட்டையை தூக்கி ஒருத்தனை தூக்கி வச்சுட்டு அரிசி விலை ஏற போகுது. இப்ப யாருக்கு லாபம்? நம்ம ரூபனே எடுத்துக்கோமே, ஏன்னா அவங்க அது மற்றவங்க சொன்னா திட்டுவாங்க. பாத்திமா நகர்ல அவங்களுக்கு நிலம் இருக்குது. என்னைக்கு இருக்குது? மோடி இந்த ஆட்சிக்கு வராத காலத்திலையும் பாத்திமா நகர்ல இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மூட்டை விற்கிறப்ப 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க. என்னைக்கு? இல்ல அரிசி அதுக்குள்ள பெருசாச்சா? அன்னைக்கு விளைஞ்ச அரிசி தானே இன்னைக்கு விளையுது. இன்னைக்கு அதே அரிசி இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு என்ன நடுப்புற? அது கேட்டீங்கன்னா அவங்க கணக்கே சொல்லுவாங்க. உரம் வாங்கி போடுறேன், தொலைக்கிறேன், ராத்திரி பாலா போய் தண்ணி பாய்ச்சினா. ஏன்? நான் தேடக்கூடாது, தேடாதனால எல்லாம் சுயமா போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு வேலை செய்யறது, அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள். இப்ப இயேசுக்கா என்னத்தை இழக்கலாம், அதை முன்னாடி தெரிஞ்சுக்கோ. அவர் செத்தாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 19ஆம் தேதி தான் சொன்னார் பிரதர். 19ஆம் தேதி எங்க போயிருப்பாரு? எங்க போறாரு? உங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை இழந்துட்டு போறாரு. நல்லா கேட்டுக்கங்க. உங்களை கூட்டிட்டு போறாரா? உங்களை கூட்டிட்டு போறாரா? உங்களை கூட்டிட்டு போறாரா? அத 11 பேர்த்தையுமே கீழே நிக்க வச்சு விட்டுட்டு போயிட்டாரு. நீ மறுபடியும் என்ன அண்ணாந்து பார்க்காத, முன்னாடி என்னோட வா. அப்ப வருத்தங்கிறது என்ற ஒரு இழப்பு, அந்த இழப்பு முடிய வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு முடிச்சிடும். அப்படியே கையை வச்சுட்டு யோவான் 16ஆம் அதிகாரம் 16ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு 20 வரைக்கும். என்ன சொல்றாருங்க? இப்ப நம்ம என்னைக்கா சொல்ல முடியுமா? அவர் எங்க இருந்தாரு? இயேசு எங்க இருந்தாரு? இயேசு எங்க இருந்தாரு? பூமியில தானே இருந்தாரு. நம்மளோட தானே இருந்தாரு. நம்மளோட தானே இருந்தாரு. அவர் மட்டும் ஏன் இப்படி சொன்னாரு? எந்த கிறிஸ்தவ, எந்த ஊழியக்காரர், எந்த பிசப்பா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நான் பிதாவின் இடத்துக்கு போறேன்னு சொல்ற எவனாச்சும் இருக்கானா?
ஏன் அவனுக்கு பைபிள் தெரியாதா? அது பாருங்க, அவர் சொல்ற 16:16 சொல்றாரு, நான் பிதாவின் இடத்திற்கு நான் போக போகிறேன், சில காலம் என்னை காலையில சொல்லுவோமா? அந்த இடம் என்ன? அப்ப பிதாவின் இடத்துக்கு நான் போறேன்னா இவர் ஹோலி ஸ்பிரிட், பிதா ஹோலி ஸ்பிரிட், இவர் போயிடாரு. ஆனா என் கண்ணு பாவியா இருக்கனால அவர் எனக்கு தெரியாது. என்னைக்கு நான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறேனோ அப்ப இயேசுவை நான் என்ன செய்வேன்? பாப்பமா பார்க்க மாட்டோமா? பாப்பமா பார்க்க மாட்டோமா? அரிமத்தி ஊரான யோசேப்பு வந்து இயேசுவை எங்க சந்திச்சான்னு எனக்கு தெரியாது, போடவும் இல்லை. ஆனா அவர் சாகமும் அவன் வாரான், லாத்திட்ட போறான், பாடியை கொடுங்கறான், எந்த பேச்சும் பேசல, பாடியை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவருடைய கல்றை மட்டும் திறந்து இருக்குது, மற்ற கல்றையெல்லாம் ஏன் 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 சும்மா இல்லைங்க, எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் ஹோலி ஸ்பிரிட்டா இருந்தா ஓபன் ஹார்ட்டா இருப்பான். எப்போது எப்படி இருப்பான்? பரிசுத்தாவியா இருந்தானாக்கா அவனுக்கு எந்த அழுக்குமே இருக்காது, எந்த அசிங்கமும் உள்ள வராது, அவன் ஓபன் ஹார்ட். அதே அசுத்தாவி இருந்தா எல்லாம் சட்டை போட்டு பனியனை போட்டு அதை போட்டு எல்லாம் இழுத்து மூடிட்டு இருப்போம். அதனால்தான் அங்க பரிசுத்தாவி உள்ள இருந்தனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவை பூட்ட முடியாம எல்லாரும் பார்க்கிற மாதிரி. இப்ப என்னுடைய இருதயத்தை பிரதர் சொன்னார், இருதயத்தை இயேசுக்காக கொடுப்போமா இல்ல இயேசு எனக்கு வேணான்னு வெறுத்துருவோமா? சொல்லுங்க பாப்போம். கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? சும்மா ஆட்டுவோம். நல்ல பிரியாணி வச்சு பிரியாணி சாப்பிடுறியான்னு கேட்டாக்கா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இத சாப்பிட்டா பிசாசு பழைய சோறு வச்சா பரிசுத்தாவினா என்ன சாப்பிடுவோம்? பரிசுத்தாவு கலதையா போங்கடா, எனக்கு பிரியாணி கொடுறாரு, நான் போயிட்டோம். ஏன்னா இன்னும் பரிசுத்தாவை தெரிஞ்சுக்க, பரிசுத்தாவை பத்தி பரிசுத்தாவுடைய வல்லமை பிரதர் சங்கீதத்தில் படிச்சார். கேதுர் மரங்களை உரிக்கும், மலைகளை தூள் தூள் ஆக்குங்க பரிசுத்தாவி. அவ்வளவு வல்லமை. இன்னைக்கு கோடாலி போட்டு மிசிலம் போட்டு உடைக்கிறான். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட இருந்தா இந்த இடம் என்ன செய்யணும்? உடையினா உடைஞ்சு போயிடும். நான் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இல்ல? பரிசுத்தாவி விலகில இல்ல. அப்ப விலகி நினைக்கிறது இருந்தாலும் விலகி வர்றதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்ல, கூட நாள் கொஞ்ச நாள் இருக்கணும்ல. இப்ப பரிசுத்தம் கிட்ட இருக்கா? பரிசுத்தம் கிட்ட இருக்கா? அது இல்ல, நம்மகிட்ட இல்ல. அதோட நிறுத்திக்கங்க. பரிசுத்தம் நம்மகிட்ட இல்ல. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, என்ன செய்யணுங்க? தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பெற்றார்கள். கடைசி 3 வசனம் படிச்சிருமா? பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்பொழுது இடம் கொடுன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யோவான் சாணர் சொல்றான், நான் உன் கையில ஞானஸ்தானம் எடுக்கணும், நீ என் கையில வந்து எடுக்கிறியேன்னு கேட்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு. நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய படித்த பண்டிதத்தை போய் கேளுங்க. இயேசுக்கு அந்த 30 வருஷம் வரைக்கும் இருந்த வரைக்கும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. நல்லா கேட்டுக்கங்க. இயேசுக்கு என்ன கொடுக்கல? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கல.
அந்த யோர்தான் நதிக்கரையில இயேசு வந்த பொழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானனால ஞானஸ்நானம் எடுத்தோன இவர் பரிசுத்தாவினார். வானத்துல என்ன சத்தம் வந்துச்சு? பரிசுத்தாவி புறா வடிவத்துல வாழ்க்கையே யாருக்குமே இறங்கல. ஏன் இறங்கல? 30 வருஷமா இயேசு நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா இல்ல, அதை யோர்தான் நதிக்கரையில என்னைக்கு அறிக்கை இட்டாரோ அப்பதான் அவருக்கு என்ன வந்துச்சு? பிறந்தது ஹோலி ஸ்பிரிட்டுங்க. உண்மை இல்ல, பொய் இல்ல. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட் இருந்து நான் தப்பு செஞ்சிருப்பேனா தவறு செஞ்சிருப்பேனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசனை பண்ணிருக்கோமா? அந்த 30 வருஷம் இயேசுடைய மைனஸ் டேட்னு சொல்றான். அதனால ஒன்னும் இல்லாத காலம். அந்த 30 வருஷம் கழிச்சு இயேசு வரும்போது யோர்தான் பத்தியமா அந்த கடைசி 3 வருஷத்துக்கு என்ன சொல்றாங்க? நீதி. யோர்தான் நதியில இருந்தா பாவத்தை கழுவிதான் ஆகுனா அதுதான் நீதி. இன்னைக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம்னா நீதியா அநீதியா? சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் ஞானஸ்தானம் கொடுத்தா நீதியா அநீதியா? அப்ப அந்த இயேசு அந்த யோர்தான் நதிக்கரையில நிற்கும் பொழுது அந்த கடல் மேல் நடந்தது என்னைக்கு பரிசுத்தாவியா இருந்துச்சோ அந்த யோர்தான் நதி பூரா பரிசுத்தாவியா இருந்துச்சு. அப்ப அந்த யோர்தான் நதியில எவன் பரிசுத்தாவி பாவத்தை மன்னிச்சு எடுத்தான்னா அவன் எல்லாமே பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனா சொல்றாரு, படித்து சீக்கிரம் படித்து முடிச்சிரு. இப்பொழுது இடம் கொடு என்றார். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாருங்க, அந்த யோர்தானுடைய மவுச காட்டுறது தான் அவர் யோர்தான் நதிக்கரையிலிருந்து கால் எடுத்து வச்ச உடனே என்னாச்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? பாவத்தெல்லாம் கழுவிட்டாக்க எந்த இடத்துலயும் நீ பரிசுத்த வாழ்க்கை இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு ஞானஸ்தானம் பல விதத்துல கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா ஆயிட்டோமா? பரிசுத்தமா ஆயிட்டோமா? பரிசுத்தம் ஆக முடியுமா? பரிசுத்தம் ஆகுறதுக்கு ஒரே ஒரு சூத்திரம் என்னன்னாக்க சிங்கிள் பிரசன்னா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிங்கிள், தனிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு மகளோ பேத்தியோ எல்லாம் இருந்தாங்க, அந்த நேரத்தில் பரிசுத்தாய் வரும்பொழுது என்ன ஆகும்? தடையா இருக்கும். அதனால்தான் சவுல் தரையில விழுந்த உடனே கண்ணுகள் என்னாச்சு? செதில் போல் மறைஞ்சிருந்துச்சு. அனனியாட்ட போய் ஜெபம் பண்றப்ப அது என்னாச்சு? ஏன் மேல போக கூடாதா? மேல போக கூடாதா? அவன் அந்த கண்ணுல இருக்க அந்த செதில் அவன் செய்த பாவம் பூரா என்னாச்சு? அவன் வாழ்க்கையும் அவன் சரீரத்தை மறைச்சிக்கிச்சு. என்னைக்கு கீழே விழுந்துச்சோ அவன் உடனே சொன்னா, என் எல்லாவற்றை விட கற்றுக்கொண்டேன், எல்லாத்தையும் விட கற்றுக்கொண்டேன். நம்ம இந்த எதற்கு உடல் கற்றுக்கணும்? அப்ப என்னுடைய கண்ணில் என்ன இருக்கு? இந்த செதில் என்ற இருக்கா இல்லையா? செதில் இருந்தா அசுத்தாவி. செதில் என்னைக்கு கீழே விழுதோ அவனுக்கு தான் பரிசுத்தாவி. 1 Corinthians 15 அதிகாரம் 7வது வசனம் நினைக்க 6-7 பாருங்க. 1 Corinthians 15. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில்
இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஆ. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். ஆ. எல்லோருக்கும் பின்பு ஆ. அகால பிறவி என்ன சொல்றாங்க என்ன சொல்றான் பாருங்க. பவுலடி என்ன சொல்ற? அகால பிறவிங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன? எதுக்குமே நான் லாய்க்கு இல்ல. பவுலடி என்ன சொல்ற? நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, ஆனா எனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்காரு. 10 வருஷத்தை படிமா. பின்பு எல்லாருக்கும் பின்பு ஆ. அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் ஆ. சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே ஆ. நான் அப்போஸ்தலன் என்று ஆ. பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. படிங்க. அதிலும் நான் இருக்கிறது ஆ. தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆ. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஆ. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவினா என்ன இருக்குது? அதிகமாய். பிரயாசப்பட்டேன். நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம்? எவ்வளவு பிரயாசப்படுறோம்? எவ்வளவு பிரயாசப்படுறோம்? நம்ம இந்த பைபிள் படிச்சு எத்தனை பேருக்கு போய் சொல்றோம்? அது பேஸ்புக்ல பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லீம் நல்லா எழுதியிருந்தார். ஒருத்தனை அஜருக்கு தொட்டாக்க இதுங்கிறப்ப நல்லா அதை எடுத்துருந்தான். அஜருக்கு ஒரு நாள், அஜருக்குன்னா ஊழியக்காரன் இறந்த உடனே அவனை தூக்க யார் வரா? அடுத்த முஸ்லீம் வந்து தூக்கிட்டு போறான். அப்ப சொல்றாரு, நீ தொட முடியாத ஆளு உன்னை தொடர்றதுக்கு கடைசி காலம், தொட்ட பின்பு மண்ணுக்குள்ள வைக்கும் போது மண்ணை நோண்ட இன்னொருத்தர் காலம், மண்ணை முடித்தவன மண்ணை மூடுறதுக்கு இன்னொரு காலம், இப்படி சொல்லிட்டு மொத்தம் 7 காலத்தை காட்டுறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பூமியில இருக்குன்னா 7 காலம் இருக்குது. அந்த 7 காலம் முடிஞ்சாதான் நம்மளுக்கு பரிசுத்தாகும். இயேசு பிறந்தது ஒரு காலம், அவர் வளர்ந்தது ஒரு காலம், நமக்காக பாடுபட்டது ஒரு காலம், நமக்காக மரித்தது ஒரு காலம், நமக்காக கல்றக்குள்ள இருந்தது ஒரு காலம், நமக்காக உயிர் தெரிந்த ஒரு காலம், நமக்காக பரலோகத்துக்கு ஒரு காலம். நான் நேற்று அதை பார்க்கிறப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு. என் மகன் சொல்ற தூங்குபா கொசு வேற இருந்தாலும் என்ன செய்யறோம்? அப்போ ஒரு மனுஷன் 7 காலத்தை நான் தாண்டினால்தான் பரிசுத்தாக நான் பெற முடியும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய காலம் அகால பிறவியா இருந்த எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? கோடீஸ்வரன். பவுலடியான் யாரு? பட்டப்படிப்பு உள்ளவன், பணக்காரன், 1000 பேர் வருவான். அப்படிப்பட்டவன் சொல்றான் அகால பிறவியா. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் ஒண்ணு இல்லை, இந்த குப்பைங்க. நான் யாருக்கு குப்பை? யாருக்கு குப்பை? ஏசுக்கா இல்ல உலகத்துக்கா? நான் யாருக்கு குப்பையா இருக்கிறேன்? அப்பதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாருங்க? அப்ப நம்பலாம் அல்ல இருப்போமா இருக்க மாட்டோம்? அல்ல வந்துருவோம். இதுதான் உன்ட்ட போற வாரம் என்ன சொன்ன? போன வாரம் இன்னும் உன்ட்ட சொல்லிட்டு போறேன். அதே சாத்திட்ட போய் ஆசிரியர் தான் சொன்னேன். இந்த ஒரு வசனத்துல தான் சொன்னேன். ஆனா வருத்தம் இருக்குது, பாரம் இருக்குது. இன்னும் இயேசுட்ட நீ போலன்னு சொன்னவன் சாந்திட்ட சொன்னேன், பாரம் இருக்குது, ஆனா நீ எனக்கு ஜெபம்னு சொன்ன. அது எனக்கு ஜெபம் ஆசை. அப்ப நம்ம என்ன இயேசுட்ட நன்மை என்ன செய்யல? போகல. அப்ப என்னுடைய பாரமும் ஸ்டில்லு, என் பாரமும் ஸ்டில்லு. அப்ப எனக்கு கஷ்டம் எப்படிங்க போகும்? எனக்கு எப்படி கஷ்டம் போகும்? கஷ்டம் வேணுமா? அப்ப
அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் எங்க இருக்குங்க? இளைப்பாறுதல் எங்க இருக்குது? அப்ப பூமியில நான் ஏசு இருக்கனால நான் கார் வச்சிருக்கேன், மோர் வச்சிருக்க சொல்றவங்க எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? இது இளைப்பாறுதலா? இளைப்பாறுதலா? இளைப்பாறுதல் எங்க இருக்குது? அவர் இருக்கிற இடத்துல. அதனால 14:1 சொல்லுவாரு, நான் போய் மறுபடி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களுக்கு அந்த இளைப்பாறான இடத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொன்னார். அந்த இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்குமா? ஒன்னு தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வந்து சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவன் இருமாப்பு உள்ளவனும். நம்மளாம் எப்படிங்க? நம்ம இதுல பரிசுத்த வந்துருமா? அப்ப வசனம் எப்படி இருக்குது? இப்ப பவுலடியா இருமாப்பு உள்ளவனா இருந்தானா, ஒரு மாப்பு உள்ளவனா இருந்தானா? என்னைக்கு இயேசு என்னை பிடித்தாரோ அவரை பின்தொடர், அவரை நான் பிடித்துக் கொண்டேன். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? அவர் என்னை எதற்காக பிடித்துக் கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் இருந்தேன் என்று அவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா நம்ம பிடிக்கிறோம், எப்படி பிடிக்கிறோம்? இருமாப்பு உள்ளவனா. எப்படி படிங்க? அது படிங்க. இருமாப்பு உள்ளவனும் என்னங்க? வேதம் என்னன்னு தெரியாது, ஆனா ஊருக்கு அதை பூரா எலெக்ஷன் பத்தி பேச சொல்லுங்க, மோடியே வந்து போய் மேஜையில் உட்கார வச்ச மாதிரி போகுது. அத வேதத்துல ஒன்று சொல்லுங்க, என்ன தலைவலிக்கப்படுது. படிச்சிருக்கோம், சீக்கிரம் படிச்சிருக்கோம். இருமாப்பு உள்ளவனும் என்ன? நம்மளுக்கு என்ன அறிஞ்சிருக்கோம்? சொல்லலாம், இந்த வார்த்தை நம்ம சொல்லலாமா? முட்டாள்னு சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா? முட்டாள்னு சொன்னா ஒத்துக்குவோமா? அதுக்கு அப்படிதானே அர்த்தம். ஒண்ணுமே அறியலனாக்க ஒரு தடவை வரிசையில் இருமோன்னு சொல்லுங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்க எப்படி அந்த வார்த்தை எனக்கு சொல்லலாம்? ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நான் ஒரு முட்டாளுங்க, நான் பிரசர் பண்றேன், பார்க்காம பேசுறேன், பார்த்து பேசுறேன், பார்த்து பார்க்காம பேசுறேன். ஐ டோன்ட், அது வந்து என்னுடைய. ஆனா இன்னைக்கு நான் எண்ணத்தை இழந்தா நான் அவர்கிட்ட போய் பிடிக்கலாம். எண்ணத்தை இழந்தா போய் நிக்கலாம். எண்ணத்தை இழந்தா போய் நிக்கலாங்க. உலகத்தை எல்லாத்தையும் அதான் யோர்தான் நதிக்கரையில பாவத்தை மட்டும் இயேசு உள்ள ஆயி அப்பன் புள்ள தங்கச்சி அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாரு? கரை ஏறினாரு. எனக்கு யார் தாய்? எனக்கு யார் சகோதரன்? யாரை பார்த்து சொன்னாரு? உங்களை என்னை பார்த்து சொன்னவரு கூட பிறந்த ஒருத்தரையும் அவர் என்ன நினைச்சிக்கல. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சா தாய் மாமனுக்கு முன்னாடி கொடுக்கணும். அவன் வந்து தாலி கட்டினாதான் மறுதாலி கட்ட முடியும். அப்ப நான் உலகத்தை நான் என்ன எதுல வச்சிருக்கேன்? இருதயத்துல தான் வச்சிருக்கேன். இந்த இருதயத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுடைய இருதயத்தை போட்டிருப்பாங்க. அது என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? யாகல மாதா படத்துல பாத்தீங்கன்னா மாதா இருதயத்துல அம்புப்பாய் எவ்வளவு அருமை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவர் செத்துங்க கெட்டு போறது எங்க இருக்கு? நம்பதான். அவர் பரிசுத்தாவில செத்தாரு, பரிசுத்தாவில போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. இருதயம் எங்க இருக்குன்னா பரிசுத்தாவில நான் இருக்கிறேன். முன்னாடி ஒரு தீர்மானம்.
பரிசுத்தாவில இருப்போமா? அப்ப பரிசுத்தாவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. விடுதலை உண்டா இல்லையா? அப்ப நான் என்ன பரிசுத்தாவி இல்லைனால விடுதலை எனக்கே விடுதலை. நான் அப்படி அடுத்தவங்களுக்கு எப்படிங்க நான் ஜெபம் பண்ண முடியும்? ஏன் முதுகுலையே என்ன இருக்குது? அழுக்கு இருக்குது. அழுக்க துடைக்க எனக்கு ஒரு எறும்புக்கு போய் சட்டையை விட்டுட்டு என் மகன் வந்து தொட்ட பிறகுதான் அந்த எறும்பு எடுத்தான். இவ்வளவு 6 அடி நீளத்துக்கு இருந்து எனக்கு என் கைய எனக்கு பின்னாடி போக மாட்டேங்குது. ஆனா அவர் சொல்றார், உங்களோட பாவங்கள் எல்லாம் முதுகு பின்னாடி எங்க போட்டு எங்கே போட்டிருக்கு? புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 14 பாருங்க. என் கண்கள் உயர பார்க்கிறதினால் 15, 16, 17 படிச்சிருமா? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார். நல்லா கேட்டுங்க. அவர் என்ன சொன்னாரு? வாக்கு அருளினார். அந்த பிரகாரம் இவர் சொன்னதுதான். என்ன சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரோ, பிதா என்ன சொன்னாரோ அதான் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நடந்து கொள்வேன் ஆண்டவரே. 38:17 தானே படிக்கிறோமா? 16, 17. பண்ணினி. நல்லா புரிஞ்சுக்க. என்ன சொல்றாரு? சமாதானத்துக்கு பதிலா. நல்லா கேட்டுக்கங்க. நீ இன்னைக்கு உட்கார்ந்து கேட்கிற சமாதானத்தை கேட்கிற, ஆனா உனக்கு சமாதானம் இருக்குல்ல. ஏன் காரணம்? பாவம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பாவம் இருக்கனால உனக்கு சமாதானமா இருக்க முடியல. குடும்பத்துல பிரச்சனை, கொள்கையில பிரச்சனை, கடையில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. அது 17ஆவது வசனம் சொல்றாரு, சமாதானத்துக்கு பதிலாக இந்த வீரர்கள் கொஞ்சம் 17 அதனால சொல்றாரு. யோவான்ல சொல்றாரு 14, நான் உங்களுக்கு உலக சமாதானத்தை நான் தராமல் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கொடுத்துட்டு போற என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறாருங்க. அந்த சமாதானத்தை எடுக்கணும். நீ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா இருக்குன்னு அங்க போய் எடுக்க முடியும். இல்லாட்டி எப்படியாப்பட்டவன்னு அது தொட முடியாது. அப்ப சொல்றாரு, படிச்சிருமா? சமாதானத்துக்கு பதிலாக என்ன வந்துட்டீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படிதானே இருக்குது. நம்மளும் 11, 12 வருஷம் பைபிள்ல தான் இருக்கிறோம். கசப்பு நம்மளை விட்டு. ஆனா கசப்பான கீரை கொடுத்து என்ன செய்யறோம்? கொஞ்ச நாள் அறிவு இருக்காம இவ்வளவு கீரை வைக்காது, கசக்குதுமா. என் பேத்திட்ட பாவக்காய் வாயில கொடுத்தோன்னா என் மனைவிட்ட கொடுத்தோன்னா வாயில வைப்போம் சாப்பிட்டேன். ஏய், சுகருக்கு நல்லது. இவளுக்கு சுகருக்கு நல்லது, அவ ருசிக்கு நல்லது. அப்ப கசப்பு எப்படி இருக்குது? படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. தேவரீரோ விளக்கினி. என்ன சொல்றாருங்க? என் பாவங்களை எல்லாம். என்னைக்கு யோர்தான் நதிக்கரையில காலை வச்சுட்டு மேலே ஏறினது இயேசுகுமாரன் என்று சொன்னாரோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்று எல்லாத்தையும் இழந்து நீ போய் அவருக்கு முன்னாடி நின்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தூக்கி முதுகு பின்னாடி தூக்கி எறிகிறார். எங்க எறிகிறாரு? எதுக்கு? நான் திரும்பி அதை பார்க்க கூடாது. யாரு பார்க்க கூடாது? ஆனா தூக்கி எறிகிறத நான் பார்ப்பேன். ஆனா இயேசு பாப்பாரா? இயேசு பாப்பாரா? இயேசுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறாரு. ஆனா நான் தூக்கி எறிகிறத பார்க்கிறேன். இன்னும் பாவம் நம்மள என்ன செய்யல, நம்மளை விட்டு போல. எப்ப போவோம்?
எப்போ போவோம்? போறப்போ போட்டோம். அதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல்? பெட் சைடர் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல என்ன இருக்கும்? அமைதியான இடம். அதை 29 சொல்றாரு. என்னன்னு இருக்காரு? என்னவா இருக்காரு அவரு? சாந்தமும் சொல்லுங்க, மனத்தாழ்மையும். அவர் எப்படி இருக்காருங்க? நம்மள்ட்ட இருக்கா? நம்மள்ட்ட இருக்கா? நான் இன்னைக்கு அவர்கிட்ட போய் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து வச்சுட்டேன்னா எனக்கு என்ன வரும்? வருமா? வருமா? தாழ்மை வருமா? முன்னாடி மற்றது உள்ள சுத்தம் வராது. தாழ்மைங்கிறது அவரு தாழ்மையா இருக்காரு. எப்ப இருந்தாரு? படிக்கணும். பிலிப்பியர் 2:7 போட்டிருப்பாரு. அவர் மரண பரியந்தம் அவர் சிலுவையில தன்னை தாழ்த்தினார். அப்ப தாழ்மை எப்போ வரைக்கும் இருக்கணும்? மரண பரியந்தம். நம்ம வீட்டில் ஒரு நிமிஷம் பத்தி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் முடிக்கு அது உதாரணம் அவர் சொல்லிட்டாரு. முடி முளைய வெட்டிட்டு நம்மளுடைய சிந்தனைகள். இப்ப வருத்தத்துல யார்கிட்ட ஒப்படைக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். வருத்தத்தை யார்கிட்ட ஒப்படைக்கலாம்? ஒப்படைச்சா எப்படி போகுது? இப்ப எங்க அண்ணன் டாக்டர், எப்படி போவீங்க? அவர் சொல்றது தள்ளி போட்டாலே தள்ளி போட்டுருவாரு, தூக்கி போட்டுருவாரு. அப்புறம் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் ஆளக்கூடியவர்கிட்ட போகும்போது நீ எப்படி போகணும்? சொல்லுங்க. அது செய்வோமா? அது செய்ய முடியுமா? செய்து பார்க்கலாமா? 3 காரணம். செய்யலாமா? செய்ய முடியுமா? செய்ய பார்க்கலாமா? ஒண்ணு இல்ல, படிக்க வேணாம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு விபச்சாரியை கொண்டாந்து நிறுத்துவாங்களா? விபச்சாரி கூட்டு வந்து யாரு? அவள்கிட்ட உபயோகப்படுத்தினவங்க தான் கூட்டிட்டு வந்தது. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப விபச்சாரியா இருக்கிறவர்கிட்ட கீழே இயேசு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதிட்டு இருக்காருன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்ன எழுதிட்டு இருக்காரு? யாருடைய பாவம்? கல்ல எழுதிட்ட பிறகு சொன்னாரா, இல்ல எழுதுறதுக்கு முன்னாடி கல் எடுத்து அறிய சொன்னாரா? அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் மேல வருவாங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினார் தரையிலே எழுதினார். என்ன எழுதினாருங்க? குனிஞ்சு என்ன எழுதியிருப்பார்? சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்றான், மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீ நியாயப்பிரமாணம் வரை நீ நடந்தியா? எங்க கொக்கி போட்டாரு? அவன் பாவம். மோசே நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் போட்டிருக்கு. இன்னைக்கு வரை நம்ம பாவமான என்ன பாவம்? அவனை கல்ல தூக்கி அடிக்க வந்த பூரா மோசேயுடைய நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். தெரிஞ்சு அவளை விபச்சாரியை பார்த்துருக்கான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சு பாவத்தை செஞ்சுட்டு
இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அதனால தரையில உட்கார்ந்து எழுதிட்டு சொல்றாரு, யாரு பாவம் செய்யல, யாரு இந்த நீதிக்கு போகலையோ அவங்க கல்லை தூக்காதீங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? குத்தப்பட்டுச்சு. என்ன குத்தப்பட்டுச்சு? என்ன குத்தப்பட்டுச்சு சொல்லுங்க பாப்போம். ஏன் பண்ணானுங்க? ஒருவன் விபச்சாரம் பண்ணா மோசையின் நியாய பிரமாணம் அவளையும் கல்லெடுத்து அடியணும், அவளோட போனோன்னு கல்லு. ஆனா என்ன செஞ்சானுங்க? நம்மளும் சாவணும் அவளும் சாவணும். இது ஏண்ட வம்பு, அவராச்சு இவராச்சு எதை பாட்டு வந்து விட்டாச்சு. ஆனா அந்த பெண்ணிட்ட போறாரு. பெண்ணிட்ட போய் என்ன சொல்றாரு? உன்னை தீர்ப்பு யார் ஒன்னொருத்தர் வரலையா? ஏன்? அவளுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, வந்தவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. ஆனா நியாயப்பிரமாணம் யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரிஞ்சவன் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு, நீ இனிமேல் பாவம் செய்யாத. எப்படி இழந்தார்? அப்ப அவன் என்னத்தை இழந்திருப்பா சொல்லுங்க பாப்போம். அத்தினி ஆம்பளை ருசி கட்டவ எதை இழக்கிறா? எல்லாத்தையும் இழக்கணுமே. நான் இன்னைக்கு ருசியா உள்ள உலகத்தை நான் இழக்க முடியுமா? 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 ருசியா இருக்க உலகத்தை மட்டும் முடிக்க முடியுமா? இன்னைக்கு நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கு? வருத்தப்பட்டு பாரத்துவம் பண்ணலாம், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப சாந்தமும் தாழ்மையும் மனத்தாழ்மையும். என்ன தாழ்மை? வெறும் தாழ்மை இல்ல, மனத்தாழ்மை. அதான் அந்த பெண்ணிட்ட போய் சொல்றாரு, நான் உனக்கு மனத்தாழ்மையை கொடுத்திருக்கேன். ஆனால் நான் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன், ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன். நீ சமாதானத்தோட போக முடியுமா? இன்னைக்கு நீ போலாமா? ஒரு பாரங்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்ப இயேசுக்கு போறது பாரமா, உலகத்துல இருக்கிறது பாரம்? இப்ப முடிஞ்சிட நேரம் ஆச்சு. இப்ப இயேசுக்கு போறது பாரமா இல்ல உலகத்துல இருக்கிறது பாரமா? உலகத்துல இருக்கிறத பழகிருச்சு. ஏதோ படத்துல நம்ம 50 வயசுக்கு மேல அது பழகிறோம். ரேஷன் போன சீமனை வாங்கினா அதை வாங்கி இது வாங்க ரொட்டீனு. ஞாயிற்றுக்கிழமை தான் அவன் சீமை உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை புஷ்பராஜ் என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? வேதம் இருந்தாலும் சரி, வேதம் இல்லைன்னாலும் சரி, கேட்ட தூக்கிட்டு போயிடுவான். அது பாரம். ஆனா சீமன் வேணா ஒண்ணு வேணா தூக்கி ட்ரெயின்ல தூக்கி எரிஞ்சிட்டு நான் ஏசுக்கு உட்கார்றதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போமா? நம்ம சொல்லி கொடுத்துருப்போமா? அவனை விடுங்க, நம்ம சொல்லி கொடுத்துறோமா? அவனை குற்றம் சொல்றோம். அதனால நம்ம தாங்க வழி நடக்கணும். பிள்ளைகளா வழி, தகப்பன் பிள்ளைகளுக்கு வழி காட்டணும். அவனை குற்றம் சொல்றேன். நான் வட்டியில பார்த்தோன்னு கேட்கிறேன், ஏன் ஏன் அந்த வேலைக்கு போயிடலாம், அந்த வேலை வேற, இது வேற, இது உடம்பு கருத்து. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட சிந்தனை நான் எதை விட்டு கொடுக்கலாம், எதை விட்டு கொடுக்கலாம், எதை விட்டு கொடுக்கலாம்? ஏசு என்ன விட்டு கொடுத்தாரு? ஏசு நம்மளுக்கு என்ன விட்டு கொடுத்தாரு சொல்லுங்க? தன்னை விட்டு கொடுத்தாரா? தன்னை விட்டு கொடுத்தாங்க. அவர் பூமியில வச்சு போச்சோமே, அவர் பூமியில தான் வச்சு போச்சோம். அப்ப நம்மள எப்படி விட்டு கொடுத்தாரு? 7 வசனத்துல ஒரு வசனம் உண்டு. பிதாவே பிதாவே இவர்கள் செய்யறது இன்னதென்று அறியாமல் இவர்களை முதல் என்ன செஞ்சாரு? யாருக்காக? நீங்க வீணா போக கூடாது என்று அவர் சாகரத்துக்கு முன்னாடி சொன்னார். நம்ம சாக முன்னாடி எத்தனை பேர்த்த மன்னிச்சிருக்கோம்? எத்தனை பேர்த்த மன்னிச்சிருக்கோம்?
மன்னிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையிலே அப்ப மன்னிக்க தெரிஞ்சவர், மன்னிக்க தெரியவர் நம்மளோட வாழ்க்கை எப்படி? அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் என்ன திறக்கணும்? என்ன திறக்கணும்? பிடிப்பு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 படிச்சிருவோம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, என்னங்க நம்ம எதுல வரைக்கும்? இப்ப நம்ம எடுத்து பாருங்க, வேதத்துல எவ்வளவு இருக்கிறேன் நான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து பேசுங்க பேசுங்க. ஏன்னா நான் பேச தெரியாம இல்ல. எல்லாரும் எந்த இடத்துக்கு வரணும்? எந்த இடத்துக்கு வரணும்? அந்த இடத்துக்கு வந்தாதான் என்னை சுத்தப்படுத்த முடியும். ஆனா சிலவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க, பேச தெரியாத போல இருக்கு, நடத்த தெரியாத போல இருக்கு. ஐக்கியம் அதுக்குல எல்லாரும் எந்த இடத்துக்கு இருக்கணும். ஆனாதான் நான் கற்றதை 2 பேர் அனுப்புற போன தடவை வெளியே சொன்னாங்க. எப்படி அனுப்புனாரு? 2 பேர் அனுப்புனாரு. ஏன் 11 பேர்த்தை விட்டுட்டு ஒரு வாட்டி பேச முன்னிட்டு போயிருக்கலாம், பேச கூடாது. அப்ப ஏன்னா ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த டிகிரி, அந்த கோல் வரணும். அப்ப இந்த இடத்துல இருந்தா இப்படி பேசணும், இப்படி பேசினா ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த பிரயோஜனமா இருக்கிறது எப்படி நம்ம செய்யணும்? வேலை செய்யற இடத்துல எப்படி பேசணும், தனியா இருக்கிற இடத்துல எப்படி பேசணும், சொல்லுங்க எப்படி பேசணும். எல்லாருமே ராமர் கோயில் கட்டின தப்பு தவறு இருந்தாங்க, இப்ப கட்டியாச்சு முடிஞ்சிச்சு. இதாவது பேசுறாங்களா? அது முடிஞ்சு போச்சு. அது கட்டுற வரைக்கும் பொம்பளைல இருந்து ஆம்பளை வரைக்கும் ராமர் அந்த கொலை செஞ்சவன், அதை செஞ்சவன், இதை செஞ்சவன், அவனுக்கு சரியா இல்லையா என்ன சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாமே மறைஞ்சு போச்சு. மக்கள் விழிப்புணர்ச்சி என்ன சரியா வரல. அப்ப விழிப்புணர்ச்சி எப்ப வரும்? என்னைக்கு இழக்கிறோமோ அன்னைக்குதான் உன் கண்ணு. பவுலுக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சுச்சு? அவன் அனனியாட்ட போய் அது ஜெபம் பண்ணும் பொழுது அவன் கண்ணுல இருந்து அப்பதான் சொல்றோம். எப்படி சொல்றோம்? அன்னைக்கு நான் எல்லாவற்றையும் அந்த 1 தீமோத்தி 7ஆம் 6ஆம் அதிகாரம் 4-10 அந்த சீக்கிரம் 2-3 வசனத்தை படித்து முடித்து நான் வருமளவும் என்ன சொல்றாருங்க? பைபிள் எப்படி இருக்கணுமா? வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? நம்ம வேலை செய்யற இடத்துல போய் வாசிப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். வாசிப்போமா? வேலை செய்யற இடத்துல வாசிப்போம். வாசித்து அவங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவோமா? சொல், படிச்சது சீக்கிரம் படிச்சிருக்கேன். மூப்பராக சங்கத்திலே உன் கைகளை மேலே வைக்கும் போது அசதியாயிராதே. நிலைச்சிருக்கணும். உனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுல இருந்து கீழே இறங்கிறாத. இன்னைக்கு இயேசுவை பத்தி பேசணும், நாளைக்கு பார்த்தா இயேசு அடுப்பாங்கரைக்கு போயிருவாரு. இயேசு எங்க போயிருவாரு? அதே சிந்தனை, ஆவின் சிந்தனை, மாமிசத்தின் சிந்தனை. நம்மகிட்ட என்ன சிந்தனை இருக்குது? ஆவின் சிந்தனை போச்சு. அதனால அவன் சொல்றான், அதே சிந்தனை படிச்சு முடிச்சோம்னா அந்த நீ தேறுகிறதும் விலங்கு யாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லு.
அவங்களுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை எல்லாம் இவங்களுக்கு புரியாதுங்க. இந்த பைபிள் எல்லாத்துக்கும் புரியாது. புரியாது எப்படி புரியும்? அவர் எல்லாமே ஓமையா சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? எல்லாமே ஓமையா தான் சொன்னார், கதை தான் சொன்னார். நான் இப்போ ஒரு தேன் கூட பத்தி சொன்னேன். அது ஒண்ணு டக்குன்னு என்ன இருக்கும், அந்த உலகத்துக்கு ஈக்குவலா வந்துச்சு வரலையா? அப்ப முடவன் எதை ஆசைப்படணும்? இப்ப நான் முடவங்க, நான் இயேசுவை ஏத்துக்கிறதா? இயேசு ஏத்த முடவன் போகுமா போகாதா? போகும். அப்ப நான் இயேசுவை ஏத்துக்கலனாக்க என் முடவன் என்ன இருக்கும்? நான் எது எடுத்தாலும் நஷ்டத்துல போய். அப்ப இன்னைக்கு என்னுடைய சிந்தனை படிச்சுப்பா. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் என்னங்க சொல்றாரு? உன்னை குறித்தும் யாரை குறிச்சு? போதிக்கிறவர்களை குறிச்சு. நல்லா ஒருதான் சொல்லுவேன். நம்ம எங்க நிக்கிறோம், ஏது நிக்கிறோம், அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த மத்தியில் இருந்த இடத்துல அந்த வெளியே உட்கார்ந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர் பீடி கொடுத்துட்டு இருந்தார். நான் போனோன்னு என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றி வெளியே போயிட்டார். எனக்கு மரியாதை இல்லை, என் சரீரத்துக்கு மரியாதை இல்லை. ஆனா நான் தூக்கி வச்சிருக்க ஒரு பொருள் அவருக்கு நல்லா தெரியும். அதனால எதுக்கு மரியாதை கொடுத்தாரு? இந்த பைபிளுக்கு மரியாதை. அப்ப உன்னை குறிச்சு சாட்சி, உன்னை குறிச்சு சாட்சி இருக்கிறோம். இயேசு குறிச்சு சாட்சி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இயேசு கொடுத்து எப்படி சாட்சி இருந்துச்சு? இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப சாட்சி எனக்கு வேணும். என்ன செய்யலாம்? என்னத்தை இழக்கலாம்? முன்னாடி ஒண்ணு, யாரோட சேரலாம்? இயேசுவோட போலாமா? என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லிட்டார். நம்ம போவோமான்னு எனக்கு தெரியாது. என்னிடத்தில் போமா, போறதுக்கு என்ன செய்யும்? அப்படியே எடுத்து நிற்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 55 சீக்கிரம் படிக்குங்க. சீக்கிரம் 54 பிரதித்திரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் வீணா இருக்கும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு நல்ல ஊழியக்காரன், எனக்கு ஒரு போஸ்ட் அடிச்சானாவே நான் ஊழியக்காரனுக்கு அதான் அது சொல்றாரு. பாருங்க, படிங்க அந்த வசனத்தை. என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வாயாகில் அவரை உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன இருக்குன்னு இன்னைக்கு என்ன செஞ்சாரு? ஏசு என்ன புரிஞ்சிருந்தாரு? சாட்டியா பிதா சொன்ன வார்த்தைய கை கொண்டு இருந்தார். நம்ம இருக்கோமா? இன்னைக்கு பைபிளோட வார்த்தையை கை கொண்டு இருக்கிறோமா? சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தார். கண்டு களிகூர்ந்தார் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாதற்கு முன்னமே என்ன சொல்றாருங்க? ஆபிரகாமுக்கு உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். அப்ப பரிசுத்தா எங்க இருக்குது? முன்னாடியே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேணும்னா 16:13 எடுத்து படிங்க. யோவான் 16:13.
சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளும் யாவை சொல்லி வரப்போற காரியத்தை சொல்வார். பரிசுத்தம் என்ன இருக்குமா? வரப்போற காரியத்தை சொல்றதான் ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு உதாரணமா படிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். அப்போஸ்தலர்களுக்கு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அனனியாவும் சபிரா வரும் பொழுது சொல்றாரு, நீ ஏன் வஞ்சித்த தெரியுமா? அப்ப பரிசுத்தா இருந்தா என்ன தெரியும்? ஒருத்தன் தப்பு செஞ்சா பரிசுத்தா வர்றதை சொல்லிடலாம். பரிசீலனை செய்த அதனால தப்பு நடந்தாலும் என்னாச்சு? சாவு. நமக்கு சாவு வேணுமா? சாவு வேணுமா? அப்ப நான் என்ன இழக்க சொல்லுங்க, என்ன இழக்க போறீங்க சொல்லுங்க. பாட்டு பாடணும், ஆளுகை செய்ய ஆகிய பலியாய் தந்தை பாருங்க. என்ன வேணும் சீக்கிரம் பாருங்க. 20 வசனத்தை மட்டும் படிச்சு 16-20 மட்டும் படிச்சு முடிக்கிறேன். எப்படி பிரியனுங்கிறது சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் என்னைக்கு மாறும்? இந்த நிமிஷம் மாறும்னா நீ என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த உதாரணம் கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்திரீ பிரசவிக்கிற நேரத்துல அவள் தன் துக்கம் அடைந்திருக்கிறாள். பிள்ளை பிறந்தவன பிள்ளை பிரிஞ்சிச்சுனாவே அவளுக்கு இது எதை இழக்கிறோமோ சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக. அதனால இன்னைக்கு கண்களை நான் என்னத்தை இழக்கணும், என்னத்தை இழக்க போறோம் சொல்லுங்க பாரு. என்னத்தை இழக்க போறோம்? ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணுறேன். என்னுடைய பாறை எதில் இருக்கு? என்னுடைய பாறை எதில் வச்சிருக்கேன்? நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி நன்றி நன்றி. நான் உன்னோடு வர வேண்டும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. சொல்லுவோமா? நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. ஐயா நீங்காத பேரின்பமே, ஐயா நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே, ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். சீக்கிரம் ஜெபம், சீக்கிரம் ஜெபம். ஒரு பரிசுத்தாக வேணும்னா போன வாரம் அவர் எடுத்தாரு, அதே தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஒன்றும் வேற எதுவும் தப்பாக எடுக்கல. உங்களுக்கு பரிசுத்தாய் வேண்டுமானால் எண்ணத்தை விட வேண்டும். எண்ணத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்து? சீக்கிரம்
ஆமென். புயல் வீசும் கடலில் தடுமாறும் மூளை தாங்கிடும் நங்கூரமே ஐயா தாங்கிடும் நங்கூரமே ஐயா தாங்கிடும் நங்கூரமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுகள் அடைகின்றே அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம். எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், குறைகளை எங்களை மன்னித்த ஆண்டவரே, சிலுவை மரத்தில் ஆண்டவரே, சிலுவை சாவை அப்பா, எங்களுக்கு மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்த தெய்வமே. அப்பா, ஒரு வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வந்து ஆண்டவரே, அப்பா, நான் போய் ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன தெய்வம். அப்பா, எங்களுக்கு ஒரு துணையாளரை நீ அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு மனமாற்றம் அடைவதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனம் மாறுவதற்காக எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் அற்று போகும்படியாக தெய்வமே உன் கருத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம். அப்பா, பவுலடியாருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வமே உன் கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மார்க் 16:15 உலகெங்கு போய் படைப்புகள் எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன தெய்வம். அப்பா, நாங்கள் நற்செய்தியை சொல்லுவதற்காக எங்களை உண்டாக்கி இருக்கிறேன் ஆச்சா. அப்பா, அந்த உலக காரியத்துக்குள் நாம் கடந்து போகாதவரையும் அப்பா, உமது இறை வார்த்தைக்குள்ளே கடந்து போகும்படியாக எங்களையே முழுமையாக உன் திருக்கரத்தில் ஒப்பு கொண்டு செபிக்கிற தகப்பனே. அப்பா, அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உன் கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் எங்கள் மீது, எங்கள் குடும்பங்கள் மீது, எங்கள் சிரசின் மீது ஊற்றபடியாக எங்களையே முழுமையாக ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் ஐயா. ஆட்கொண்ட தெய்வம் எங்கள் மீது ஆண்டவரை அனல் முற்றும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எப்போது அபிஷேக வல்லமை எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவன் ஒவ்வொரு மீதும் ஆவியானவரே நீ ஆளுக செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடை கற்களை உடைத்து போடும்படியாக நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, பிள்ளி சூனிய மாய மந்திர கட்டுகள் அப்பா எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தெய்வமே கருத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலே கூட ஆண்டவரை குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் அப்பா வேதனையோடு துன்பத்தோடு இருந்த ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் ஆண்டவா, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் குழந்தைகள் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, திருமணத்துக்காக வருகிற தகப்பனே, திருமணத்தில் தடையே இருக்கிற பிள்ளைகளுக்கு வயதாய் கொண்டிருக்கிறது கண்ணீரோடு வேதனையோடு அந்த பெத்த தாய் தகப்பனுங்க அப்பா, வேண்டாத தெய்வம் இல்லையா. ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கு, வயதாய் கொண்டிருக்கிறது கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா ஒரு மனவாட்டிய மனவாளனை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. அப்பா, அந்த முதிரான வயதில் ஒவ்வொரு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, எனக்கு வயது ஆகிவிட்டதே, எனக்கு இன்னமே யார் பாப்பா என்று கவனிப்பா என்று சொல்லி ஏக்கத்தோடு
கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு அந்த முதியோர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவர் பத்திய பழக்க வழக்கத்தில் அப்பா விழுந்த ஆண்டவர் எழுந்த முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீ ஆறுதல் சொல்லி அந்த பிள்ளைகள் அழைத்து வர வழியாக என் ஆட்கொள்ள என் தெய்வமே அப்பா உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. புயல் வீசு கடலில் நான் தடுமாறும் நங்குரமே என்று சொன்ன தெய்வம் நீ நங்குரமாக இருந்து என்னை வழிநடத்த முடியாக தெய்வமே கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. அப்பா கருவில் இருக்கிற சிசுகளை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு சுப பிரசவத்தை கட்டளிட முடியாக கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளோட பூமிக்கு வரவேறது உமது சித்தமே. அந்த பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. ஆட்கொள்ள தெய்வமே நீர் ஆண்டவரை அடல் முற்றும்படியாக ஒரு கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீ ஆசீர்வதிப்பீராக வெளிப்படுத்தபடியாக இந்த இறைவார்த்தை சிந்தனையோடு நாங்கள் எப்போதும் அப்பா அந்த வாரம் முழுவதும் வாழ்வதற்காக உன் கிருபையை கொடுப்பதற்காக அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்தி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே. என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் ஏன். இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. உமக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். சொல்லுமா உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார் இன்றே நீ ஆயத்தமா. உன்னை தேடி வருகின்றார் இன்றே நீ ஆயத்தமா. என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவாமையா. இவ்வளவு நேரம் பாரத்தோடு நான் உன் திரு சன்னிதானத்தில் வந்திருக்கேன் ஐயா. என் பாரத்தை இறக்கி வையும். எனக்கு இலகுவான வாழ்க்கையை தாரும் ஐயா. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தாரும். கேட்டவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கவர்களும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. மகிமைப்படுத்தி பரிசுத்தம் நீ பரிசு மூலம் கேட்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவனோடும் அடியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.